உள்ளடக்கும் சக்தி அப்படின்னா, நம்ம முன்னாடி பார்த்தோம். மறுபடியும் பார்ப்போம். உள்ளடக்கக்கூடிய சக்தி இருக்கும் பொழுது, நம்மளோட முழு நாளுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப சாந்தமானதா இருக்கும். ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்கும். சாந்தம் அப்படிங்கிறது நம்ம ஆத்மா உள்ள இருக்கிறது. அமைதி அப்படிங்கிறது சுற்றுச்சூழல்ல இருக்கக்கூடியத சொல்றது தான் அமைதி. அப்போ சூழ்நிலைகளும் ரொம்ப அமைதியா இருக்கிற மாரி நமக்கு தெரியும். ஆக்சுவலா அமைதியா இருக்காது. ஆனா நம்மளுக்கு அப்படி அனுபவம் ஆகும். வேற உலகத்துல இருந்துகிட்டு கண்ணாடி வழியா இன்னொரு உலகத்த பார்த்தா எப்படி தெரியும்? நம்ம உலகம் அமைதியா இருக்கும். அவங்க உலகம் கூச்சலா இருக்கும். ஆனா நம்மளுக்கு எதுவுமே கேட்கல. நடுவுல ஒரு கண்ணாடி இருக்கிறதுனால நமக்கு எதுவுமே கேட்கல அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த மாரி நம்மளோட முழு நாளுமே இருக்கும். நம்மளால அத உணர முடியும். இந்த சக்திய அதிகப்படுத்தும் பொழுது, நம்மளுக்கு அந்த உணர்வு தெரிய வரும். சரிங்களா? உள்ளடக்கிக்க சக்தி இருக்கு அப்படின்னா, நெறையா பேசவே தோணாது. கேட்போம் அவ்வளோதான். அதுவுமே எத கேட்கணும், கேட்கக்கூடாது, ரொம்ப மனப்பூர்வமா புத்திய செலவழிச்சு எத கேட்கணும், எத கேட்கக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். சில தேவையில்லாத விஷயங்கள அப்பா என்ன சொல்லுவாங்க, "ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுலலாம் நீங்க விட வேண்டாம். காதுலயே வாங்காத மாதிரி இருங்க" அப்படின்னு அப்பா சொல்லுவாங்க. அது ரொம்ப ஈஸி கிடையாது. ஆனா, உள்ளடக்கக்கூடிய சக்தி நிரம்பி இருந்தா அதுவும் பாசிபிள். சரிங்களா? ஒரு விஷயம் யாராவது தப்பு பண்றாங்க அப்படின்னா, அந்த தவறுகள் நமக்கு தெரிஞ்சாலும், அத உள்வாங்கிக்கணும். உள்வா அப்படி உள்வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு அது ஒரு பாதிப்பாவே தெரியாது. மத்தவங்களோட மிஸ்டேக் நம்மளுக்கு மிஸ்டேக்கா தெரியாது. சரிங்களா? இப்ப அமைதியா இருந்து யோகா பண்ண ஆரம்பிக்கலாம். ஆத்மாவாகிய நான் ஆழமான புரிதலில் வருகிறேன். நான் அனைத்து விஷயங்களையும் அனைவரும் புரிந்து கொள்வார்கள் என்பதை ஒரு மூட நம்பிக்கை என்று இப்பூமியில் 90% கல் புத்தியோடு சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதனால் எந்த விஷயங்களாயினும் நான் உள்ளடக்கிக் கொள்கிறேன். எனது சிவதந்தையிடம் மட்டுமே பகிர்ந்து கொள்வேன். எந்த விஷயங்களுக்காகவும் புலம்பல், கண்ணீர், கவலை, கேள்விக்குறிகளில் சிக்கிக்கொள்ள மாட்டேன். இவை அனைத்திற்கும் ஒரே தீர்வு. உள்ளடக்கும் சக்தியே. அமைதியோடு, சாந்த உள்ளுணர்வோடு, அன்பின் சக்தியோடு, சகிப்புத்தன்மையின் கடலாக மாறி அனைத்தையும் உள்ளடக்கிக் கொள்வேன். நான் உள்ளடக்கும் விஷயங்கள் எனக்கு வலியை தராது. மாறாக நான் வளர்ந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை காட்டுகின்றது. எவருடைய குறைகளும் என்னை பாதிக்காது. எவருடைய வெற்றியும் என்னை பொறாமைப்பட செய்யாது. என்னுடைய வெற்றியும் எனக்கு கர்வத்தை, ஆணவத்தை
ஏற்படுத்தாது. என்னுடைய குறைகளும் என்னை புலம்பச் செய்யாது. உள்ளடக்கும் சக்தியை உடைய ஆத்மா நான். மம்மாவைப் போல அனைத்தையும் உள்ளடக்கிக் கொள்ளும் சக்தி எனக்குள் எழும்புகிறது. கலைகள் உயர்ந்த ஆத்மாவாக, சதோபிரதான ஆத்மாவாக, ஹையர் பர்சனாலிட்டியுடைய ஆத்மாவாக எனது நடவடிக்கைகள் மாற்றம் அடைகின்றது. பொறாமையும் வஞ்சகமும் ஏக்கமும் எனக்குள் கிடையாது. ஆணவம் கர்வமும் எனக்குள் கிடையாது. அழுகை கண்ணீர் கவலையும் எனக்குள் இனி கிடையவே கிடையாது. ஏனெனில் அனைத்தும் ஈஸ்வர அர்ப்பணம் என்பதை நான் உணர்கிறேன். ஓம் சாந்தி. ஆத்மஸ்திதியில இருங்க. நான் அனைத்தையும் உள்ளடக்கிக் கொள்வேன். எப்படிப்பட்ட பெரிய விஷயங்களா இருந்தாலும் சரி, இதுவும் சரியாயிடும் அப்படின்னு ஒரு மனப்பான்மை வர்றதுதான் அந்த உள்ளடக்கிற சக்தி. முதல்ல ஒரு சூழ்நிலைய நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதை உள்வாங்கிக்கிட்டு நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அனலைஸ் பண்ணிட்டு இதுக்கு இப்படிதான் நடந்துக்கணும். எடுத்த உடனே வார்த்தையை விட்டுறக்கூடாது. எடுத்த உடனே முகத்துல ஒரு சலிப்பை காமிச்சிடக்கூடாது. ஒரு கவலையை காமிச்சிடக்கூடாது. ஒரு கர்வம் ஆணவம் இல்ல பொறாமை இல்ல ஒரு ஏக்கம் இந்த மாதிரி எதையும் என் முகத்துல காமிச்சிடக்கூடாது. இப்படி நடந்துக்கணும்னு அப்பா சொல்லியிருக்காங்க. ஆமா, நான் இப்படிதான் நடந்துக்கணும். இதுதான் உள்வாங்கிட்டு அனலைஸ் பண்றது. இதனுடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னே தெரியாம நம்ம வெறும் மனப்பாடமா மனசுல அசை போடுறது தப்பு. அது நமக்கு அர்த்தமே புரியாம போயிடும். ஒரு விஷயத்த உள்வாங்குறது அப்படின்னா அக்செப்ட் பண்ணணும். முதல்ல அதை ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சரி இது இப்படித்தான், இதுவும் கடந்து போகும்ன்ற ஒரு மெச்சூரிட்டி நிலைமைதான் உள்வாங்கிக் கொள்ளும் உள்ளடக்கும் சக்தியுடைய ஆத்மா. ஒருத்தங்க பெரிய மலை போல பிரச்சனை கொண்டு வராங்க. நம்ம கிட்ட ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு சொல்றதுக்காக வராங்க, இல்ல ஆறுதலுக்காக வராங்க. அவங்க கிட்ட நீ இப்படி பண்ணியே, நீ அதை அப்படி செஞ்ச, மறுபடியும் கேள்வி எழுப்பி அவங்கள டவுன் ஆக்காம, ஓகே இதான் சூழ்நிலையா, அவங்களுக்கு ஆறுதல் வேணுமா இல்ல நம்மளால வேற சொல்யூஷன் கொடுக்க முடியுமா, இப்படி நம்ம அனலைஸ் பண்ணணும். அது ஒரு பெரிய விஷயமா ரியாக்ட் பண்ணக்கூடாது. கலியுகத்துல அதுதான் நடந்துட்டு இருக்கு. எடுத்த எடுப்புலயே ஒரு ஆணவம் கர்வம், அதனாலே ஏற்படுற போர் முழு உலகத்தையும் பாதிப்புக்கு உள்ளாகுது. இப்ப ஆத்மஸ்திதியில இருந்து கேளுங்க. அப்பதான் இது நல்லா புரிய வரும். அதே மாதிரி யாராவது ஒரு வெற்றி, நான் எனக்கு இதுதான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு உடனே நம்ம அதை அடையல அப்படின்னா உடனே ஐயோ நம்ம அதை அடையலேன்ற ஒரு எண்ணம், இல்லை யாராவது ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அது இன்னொருத்தவங்க கிட்ட போய் சொல்லி அதை விஸ்தாரமாக்குறது, அதை போய் பெருசாக்கி சொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ளடக்கிற சக்தி அவங்க கிட்ட இல்லை அப்படின்னு அர்த்தம். சென்டர்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. சென்டர் ஆக்சுவலா நம்ம லௌகிகத்தையும் அலௌகிகமா பார்க்கணும்.
ஆனா இப்ப நம்ம நெறைய பேர் என்ன பண்றாங்க, அலௌகிக்கத்தையே லௌகிகமா மாத்துறாங்க. ஸோ நம்ம அத பண்ணக்கூடாது. அப்படி பண்றாங்களா, அவங்க பண்ணிட்டு போட்டும். அவ்வளோதான். நம்மளுக்கு என்ன கடமையோ அத தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு போணும். இப்படி ஒரு மனப்பான்மைய நம்ம வளர்த்துக்கணும்னு அப்பா சொல்றாங்க. இந்த ஒரு வார்த்தைக்கு உள்ளடக்கும் சக்திங்கிற வார்த்தைக்கு இவ்ளோ அர்த்தங்கள் இருக்கு. அதே மாரி நம்மகிட்ட குறைகள் இருக்கு அப்படின்னா, அத வந்து நம்ம சொல்லி நம்ம அத நமக்குள்ளேயே பெருசாக்கிக்க கூடாது. சரி இந்த குறை இருக்கா? இதுக்கு என்ன செய்யணும்? அவ்வளோதான். முடிஞ்சிருச்சு. மனசு அமைதியாயிடும். புத்தி தெளிவாயிடும். சரிங்களா? இப்போ அத ஆழமா புரிஞ்சுக்கிட்டோம். நான் இது எல்லாத்தையும் கண்டிப்பா செய்வேன். உள்ளடக்கக்கூடிய ஆத்மா அப்படின்னு யோகா பண்ண போறோம். இந்த விஷயங்கள்லாம் சேர்த்து சொல்லுங்க மனசுல. உள்ளடக்கும் சக்தியை உடைய ஆத்மா நான். எனக்குள் இனி என்னிடமிருந்து புலம்பல்கள், கவலையான பேச்சுகள் அல்லது பொறாமை குணம், ஏக்கம் இவை எவையும் வராது. குறை பேசுதல் இவை எவையும் வராது. எனது லட்சியத்தை மட்டும் கவனித்து மகிழ்ச்சியோடு செல்லக்கூடிய ஆத்மா நான். இப்படி எண்ணத்தை உருவாக்கி 15 முறை சொல்லுங்க. எவ்வளவு உணர்வு பூர்வமா மனசுகிட்ட சொல்ல முடியுமோ அவ்வளோ உணர்வு பூர்வமா நம்ம சொல்லணும். அப்பதான் மனசுக்கு காது கொடுத்து கேட்கும், புத்தியும் கேட்கும். இல்லைன்னா புத்தியும் மனதும் அலைப்பாயும் வெறி உலக விஷயங்கள்ல. ஸோ எதையுமே ஒரு ஸ்வமான் இருக்கு அப்படின்னா அது ஸ்டாண்டர்டா இது இத்தனை வாட்டி சொல்லணும் அப்படின்னு மக்கப் பண்ற மாதிரி மனசுல சொல்லக்கூடாது. உணர்வு பூர்வமா நம்ம அதை சொல்லணும். ஓம் சாந்தி.